இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாணிக்க க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டரை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை இதை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மல்லே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடாமல். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி மிக்சரை அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சிம்மல்லே வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம பன்னீர் க்யூப்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்கும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா தூவி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா க்ரீம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.